ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ரசப்பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி ரசமும் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான அப்புறம் 1 கப் அளவு தனியா சேர்த்துக்கோங்க. அப்படி கிராம் அளவுலையா இருந்ததுன்னா நீங்க ஒரு 100 கிராம் தனியா சேர்த்துக்கோங்க. தனியா சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதாவது 50 கிராம் மிளகு, 50 கிராம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் மிளகு, 1/2 கப் ஜீரகம் சேர்த்துட்டு இதையும் வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதாவது 50 கிராம் அளவு துவரம்பருப்பு. இதையும் வறுத்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா காரமா இருக்கும். நல்லா 5 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டா நீங்க அதிகமா கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து இதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இதுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இதை ஈரமில்லாத கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 1 மாசம் வரைக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்ப ரசம் இதை வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப பேன் வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இதுல 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுலயே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா பூண்டு இடிச்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல. பூண்டு சேர்த்தா நல்ல வாசனையா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல பூண்டு ஒரு 2-3 பல் பூண்டு நெக்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நான் இன்னைக்கு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கின அப்புறமா நம்ம அதை சேர்த்துக்கலாம். நம்ம பொடியை இதுல போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நல்லா வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா புளி கொதிக்கும் போதே சேர்த்தாலே போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை கரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம பொடி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா கொதி வந்தவுடனே பொடி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம சுட சுட சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இந்த பொடி சேர்த்துக்கலாம். ஸோ ரசப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி பாயில் ஆகும். பாயில் ஆன பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை.
ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரசப்பொடி வச்சு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.